எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாலும் இவ்வளோ கேமரா பார்க்கும்போது வயலா வார்த்தையே வராது. ரொம்ப அன்பா ரொம்ப சென்சிட்டிவா அவங்க வந்து எழுதி வச்சு இந்த படம் ஷூட் பண்ணாங்க, டைரக்ட் பண்ணாங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா மைண்ட்ஃபுல்லா அந்த வாழ்க்கையெல்லாம் நல்லா வாழ்றதுக்கு அப்புறம் இந்த படம் 14th உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ ரொம்ப அன்பா அது நீங்க இஃப் யூ டேக் இட் வில் பி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அது தவிர வென் வி டிட் ஆடியோ லான்ச் அப்போ வந்து எல்லாரும் பத்தி நான் நிறைய விஷயங்கள் பேசினேன். அப்புறம் ஒன் எப்பவுமே பேசிட்டே இருப்போம். ஏன்னா பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அன்பா தான் ஷூட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் கிருத்திகாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவங்க இல்லைன்னா அவங்க கன்வின்ஸ் பண்ணலன்னா ஐ வுட் ஹவ் நாட் டன் இட். பட் ரொம்ப 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 தேங்க்யூ எவ்ரிடே. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் விஷ் பண்ணோம். ஹேவ் அ கிரேட் இயர். இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ரெட் ஜாயண்ட் வாழ்த்துக்கள். யூ ஆர் ரிலீசிங் ஆன் அ வெரி குட் டே. ஸோ கண்டிப்பா இந்த படம் நல்லா போவோம். ஐ விஷ் யூ த பெஸ்ட். அண்ட் கமிங் டு த மெயின் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் திங், நான் இந்த படத்தோட டிரெக்டர் கிருத்திகா நான் எதிர்பார்த்தேன். அவர் கூட அவர் வந்து எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க இந்த ரோலுக்கு. ரொம்ப வித்தியாசமான ரோல் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு சொன்னா, நான் டிரெக்டர் மேல ரொம்ப டிபெண்ட் பண்ணுவேன் என் கெரியர்ல. அவர் தான் எனக்கு இன்னைக்கு எவ்வளவு சக்சஸ் இருந்தாலும் என் ஃபிலிம்ஸ்ல த பிகெஸ்ட் ரீசன் ஹஸ் பின் த டிரெக்டர். எனக்கு இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் முதல் தடவை ஐ எம் ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டிரெக்டர். அண்ட் பர்சனலி அது எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆயிருக்கலாம். எதுக்கு சொன்னா, ஒரு ஃபீமேலோட டச், ஒரு உமனோட டச் அந்த டிரெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஹவு ஷி டஸ் இட். அண்ட் யூ டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் கிருத்திகா. அட் த எண்ட் ஆஃப் த டே நம் படத்துல அவ்வளோ நல்ல எனர்ஜி இருந்துச்சு. ஜெயம் ரவி இருக்கலாம், நித்யா, டிஜே பானு, கேவ்மிக், நம் செட்டுக்குள்ள யாருமே இருந்தாலும் அவ்வளோ ஜாலியா இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் த ரீசன் பீயிங் வாஸ் யூ. நீங்க எப்படி அந்த சீனை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க, ஃபுல் செட்டின் கண்ட்ரோல் பண்றீங்க, யுவர் காம் டிமீனர், தட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ஆள் சொல்றாங்க இந்த படம் வர ராம் காம் சொல்றாங்க. அப்படி எனக்கு சொல்ல முடியாது. பட் ஐ வில் கிவ் யூ அ ஹிண்ட். கிருத்திகா அவர் இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நிறைய சோஷியல் ரெலவென்ட் இஷ்யூஸ் இந்த படத்துல போட்டிருக்காங்க. அண்ட் ரவியோட கேரக்டர் இருக்கலாம், இல்ல நித்யாவோட கேரக்டர் இருக்கலாம், இல்ல டிஜே பானுவோட கேரக்டர், இல்ல யோகி பாபு அவரோட, இல்ல என்னோட கேரக்டர் இருக்கலாம். வி ரெப்ரசென்ட் ஒன் ஆஃப் தோஸ் சோஷியல் இஷ்யூஸ். And Kritika has very smartly and very beautifully woven it into the movie. Vivek sir eppadi joke பண்ணுவாங்க, he takes on social issues, but ஒரு joke மூலமா he tries to tell you that. And Kritika அப்படியே பண்ணிருக்காங்க. Use this movie to take on a lot of issues head on that we talk about in today's day and age. So I wish you the best. I saw the songs முதல் தடவை நான் பார்த்தேன். ஏஆர் ரஹ்மான் சார் கூட மீட் பண்றதுக்காக அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி கிருத்திகா அவர்கள். அண்ட் நான் டான்ஸ் பண்ண, எனக்கு டான்ஸ் தெரியாது. நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு நான் பிரச்சனை கொடுத்திருக்கேன். ஸோ நான் ஐ கேம் டு கன்க்ளூஷன், ஹைட் இருக்கிறது ஆளுக்கு டான்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கு இந்த சாங் பார்க்கும்போது ஜெயரவி டான்ஸ் பண்றது ரொம்ப அழகா இருக்கு. ஐ லவ்ட் யுவர் டான்ஸ் ஸ்டெப்ஸ். இட் வாஸ் வெரி கிரேஸ்ஃபுல். நித்யாவோட ஆக்டிங் பத்தி பேசுறது தேவையான இல்லை. ஷீ இஸ் நேஷனல் அவார்ட் வினர் அண்ட் சோ மச் ஃபன். ஐம் ப்ரௌட். அவரும் பெங்களூர்ல இருந்து. ஸோ வீவ் காட் அ கேமராட்ரி. அண்ட் டிஜே பானு நான் செட்டுக்குள்ள நான் மீட் பண்ணேன். அண்ட் ஷீ இஸ் சச் அ கமிட்டட் ஆக்ட்ரஸ். ஐ விஷ் யூ த பெஸ்ட் ஃபார் யுவர் ஜர்னி அட் டிஜே பானு. யோகி பாபு அவர்கள் ஆர் 4th அவுட்டிங் அவுட் சைட். எப்போவே வர படம் விட்டுட்டு எல்லாமே லக்கி தான். ஸோ ஐ விஷ் இந்த படமும் நாம் உங்களுக்கு இந்த லக் கொண்டு வரோம். அண்ட் திவு ரைட், ஹூ திவ்யூ with you wherever you are, super stuff. நான் பார்த்த காமெடி சீன்ஸ் பிரம்மாண்டமா இருந்தீங்க. You've carried the whole scene together. So இந்த 14th of January தியேட்டர்ல வந்து பாருங்க. காதலிக்க நேரமில்லை. If I forgotten anyone, sorry. கேவ்மிக் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க எனக்கு இந்த படத்துல. எதுக்கு சொன்னா, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நான் வந்தது லக்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஸோ நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றது முன்னாடி நான் எப்போவே கேமரா முன்னாடி போயிட்டு கும்பிடுவேன்.
ஆனா இந்த படத்துல எனக்கு எப்பவே அந்த சீன் இருக்கும்போது கேமரா கொஞ்சம் மேல இருக்கும், அந்த சைடு இருக்கும், எனக்கு குதிச்சு எனக்கு பண்றது இருக்கும். ஒரு நாள் போகும்போது கேமரா ரொம்ப மேல இருந்துச்சு, எப்படி போலாம்னு நினைச்ச, பின்னால பார்க்கும்போது கேமிக் எனக்கு பார்த்து சிரிக்கிறாங்க, பர்பஸ் எனக்கு செட்டப் பண்ணாங்க. பட் நீங்க பார்த்த மாதிரி நீங்க இந்த சாங்ஸ் அப்புறம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி எவ்வளவு அழகா ஷூட் பண்ணது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேமிக், யூ மேட் ஆல் ஆஃப் அஸ் லுக் குட், தி மூவி லுக் ரியலி குட். அண்ட் என் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வெரி காம்படிட்டிவ், நாட் ஜஸ்ட் தமிழ்நாடுல, இட் வில் பி அ பேன் இண்டியா. ஐ ஹோப் பீப்புள் லைக் இட். And Lawrence Kishore Avargal, thank you so much. I hope you've given me enough of screen space, but thank you all. And A.R. Rahman sir, it was a pleasure to meet you, and God bless you all, and thank you for this. Thank you, Kritika. Thank you so much for this. Thank you.